la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸே வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஃபார் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இன்க்ளூடிங் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய பெயில் கூட ஒரு கேஸ் ஸ்டடி தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பொறுத்த வரைக்கும். அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய கடந்து வந்த பாதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸே வந்து அவருடைய ஒரு மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகல மந்திரியா டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கும் பொழுது அவர் மேல கேஸை பர்சியூ பண்ணது அவர் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பல கட்சி தாவறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய லாயல்ட்டி பார்ட்டி கிடையாது, அவர் லாயல்ட்டி பவர் தான், பவர் வித் மணி. திராவிட முன்னேற்ற கழக எல்லா தொண்டர்களும் வெற்றியா கருதுறாங்கன்னா கிடையாது. கரூர் ரீஜன் அங்க இருக்கவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெயில்ல வந்து என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, பிரதிவாதங்கள் என்ன வைக்கப்பட்டது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல பெயில் ஆர்குமெண்ட்ஸ்ல கொஸ்டின் ஆஃப் லா, சட்ட மாணவர்கள், சட்டத்துறையில் இருக்கிறவங்க, இந்த சட்டத்தை பத்தி நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய IAS மாணவர்கள், இவங்கெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து இதுல பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆஃப் லாவை செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 20, 21, 22 அது லிபர்ட்டி. அந்த லிபர்ட்டியை கிராண்ட் பண்ணுங்கன்னு தான் அவர் கேட்கிறாரு. அந்த லிபர்ட்டி எப்படி கேட்கிறாருதான் பாயிண்ட். ட்ரையல் ரொம்ப டிலே ஆகுது, அது வரைக்கும் சிறையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்திருக்காங்களா? ட்ரையல் டிலே ஆகிறது பாயிண்ட் நம்பர் 1. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் பெயில் கிடையாது. அதுல சொல்றாங்க therefore the appeal is allowed and the appellant shall be enlarged on bail. Bail is granted but it is not a free bail. It has a condition. So அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கண்காணிக்க போறாங்க. செந்தில் பாலாஜியால் மீண்டும் அமைச்சராக முடியுமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் 1950 படி அவர் மந்திரி ஆகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா இஸ் அக்யூஸ்ட் இந்த கேஸ். அலிகேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. ஆதமேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே நாம் வந்து செந்தில் பாலாஜி வழக்கை தொடர்ச்சியாக ட்ராக் பண்ணியிருக்கோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இதை ஒரு எப்பெல்லாம் ஒரு அப்டேட் வருதோ அப்போல்லாம் நாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி கிடச்சிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க. கடந்த மாதம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு குறிப்பாக தீர்ப்பும் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தீர்ப்பு என்பது வந்திருக்கு. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குது? டெஃபினட்டாக தாமரை, தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாராட்டுக்கள். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக மக்கள் பணியாக, அதாவது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இந்த சட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது வந்து செந்தில் பாலாஜி கேஸாக அது பார்க்காம இந்த சட்டத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற ஒர்க் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு பதிலாக என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸே வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஃபார் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இன்க்ளூடிங் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய பெயில் கூட ஒரு கேஸ் ஸ்டடி தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பொறுத்த வரைக்கும். அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய கடந்து வந்த பாதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேஸே வந்து அவருடைய ஒரு மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் பயணத்தோட சேர்ந்து வந்த இந்த கேஸ். இது செந்தில் பாலாஜி ஐ திங்க் 38-39 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதிமுகவில் வந்து மந்திரி ஆகிறாரு, யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆகிறாரு. அப்போ புருஷன் அம்மா அவர்கள் வந்து அவங்களுடைய மந்திரி சபையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் துறையை கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் துறை கொடுத்தா ஜென்ரலாக செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அதை வந்து கரெக்டாக நடத்தி அந்த துறையை வந்து மேம்படுத்தியிருக்கணும். பட் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டைமில் வந்து ஒரு அதாவது அலிகேஷன், அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் வந்து லிட்டராக வந்து ஒரு ஸ்கீம் நடத்தியிருக்காரு. MLM ஸ்கீம் மாதிரி நடத்தியிருக்காரு. அதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஒரு ஏஜென்சி மாடல் மாதிரி வேலை வாங்கி தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை யாராலையும் வாங்கி தர முடியாது, அதான் பாயிண்ட்டு. இது நிறைய மக்கள் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு காசு கொடுத்து ஏமாறதை வந்து தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல வருடங்களா. இப்போ எல்லாமே TNPSC ரெக்ரூட்மெண்ட் தான், இன்க்ளூடிங் ஆவின் டிரான்ஸ்போர்ட். இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் 2021 ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் துறையும் ஆவின் துறையுமே TNPSCல கொண்டு வந்துட்டாங்க. அது யாருடைய பரிந்துரையிலனா PTRோட பரிந்துரையில் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாராலையும் வந்து கவர்மெண்ட் வேலைலாம் வாங்கி தர முடியாது. அப்படி ப்ராமிஸ் பண்ணுறது ஒரு ஸ்கேம்.
இந்த ஸ்கேமுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிதான் அந்த அலிகேஷன் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் அப்படிங்கிறத அதை கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் மந்திரியா டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கும் பொழுது அவர் மேல கேஸை பர்சீவ் பண்ணது இப்ப இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பல கட்சி தாவறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய லாயல்ட்டி பார்ட்டி கிடையாது, அவர் லாயல்ட்டி பவர் தான். பவர் வித் மணி, இதுதான் அவருடைய லாயல்ட்டியா இருந்துட்டு இருக்கிறது. நம்மளால அந்த பேட்டர்னை பார்க்க முடியுது. இட் இஸ் அ கிளியர் இண்டிபெண்டன்ட் அப்சர்வேஷன். நீங்க ஒரு சாதாரண மனிதர் கட்சி தொண்டர்னா யாரு? திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம். அவங்கள ஒரு கட்சி தொண்டர்ன்றவர் போஸ்டர் ஒட்டி அந்த கட்சியிலேயே வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வராருன்னா திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு வர்றது தான் யூஸ்வல் ட்ரெண்ட். இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி ஒரே மூமெண்ட்டு, அப்படியே வந்து அந்த கட்சியிலேயே இருந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்காரு. அந்த கட்சியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா டைம்லையுமே கஷ்டங்கள், அதில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. அப்படின்னும் பொழுது அந்த கட்சி லாயல்ட்டிங்கிறது தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் இருக்கும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பவர் தான் அவரோட லாயல்ட்டி. ஸோ அவர் அதிமுக இருக்காரு, அப்புறம் அமமுக போறாரு, அங்கிருந்து அப்படியே வந்து டிராவல் ஆகி எந்த கட்சி அவர் மேல கேஸ் போட்டாங்களோ அந்த கட்சியோட நெகோசியேட் பண்ற அளவுக்கு ஒரு திறமை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்குன்னா அதை நம்ம பாராட்டணும். அதுதான் பாயிண்ட். இஸ் a great நெகோசியேட்டர் ஃபார் பவர் ஃபார் ஹிம், அதான் பாயிண்ட். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து பவர் ஹங்கிரி மட்டும் கிடையாது, அந்த பவரை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொலிட்டீஷியன் ஆக்சுவலா. ஸோ தனி திறமை அது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தன்னை திருப்பி வந்து இணைச்சிக்கிறாரு. அண்டு இணைச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இணைச்ச உடனேயே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதவி உடனே கிடைச்சிருக்குமான்னு தெரியல, டெஃபினட்டா கியூல நிற்க வச்சிருப்பாரு, கொடுத்துருக்க சான்ஸே கிடையாது. பட் அவருடைய நெகோசியேஷன் ஸ்கில், யாரோட செந்தில் பாலாஜியோட நெகோசியேஷன் ஸ்கில், அவர் இம்ப்ரெஸ் பண்ற விதம், அவர் அந்த கொங்கு ரீஜனை வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. அந்த ரீஜன்ல தேவைப்பட்டது டிஎம்கேக்கும், அங்க இருக்க லீடர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இல்லாதனால டிஎம்கேக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் தேவைப்பட்டது. அந்த இடத்துல வந்து அவர் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி சக்சஸையும் காட்டியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதை அப்ரிஷியேட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லீடர்ஷிப் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, அதை வெற்றியாகவும் கொடுத்துருக்காரு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கேல மினிஸ்டர் ஆகிறாரு. டிஎம்கேல மினிஸ்டர் ஆகும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஸ்டேட் போட்ட கேஸ் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, காம்பவுண்டிங் அப்ளை பண்றாரு. இந்த காம்பவுண்டிங் ப்ரொசீஜர் என்னன்னா, யார்கிட்ட காசு வாங்கினாரோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்ப என்ன ஆகும்னா காம்பவுண்டிங் ஆகணும். காம்பவுண்டிங் ஆயிடுது. அது மேல மேல்முறையீடு போறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அங்க போகும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல்முறையீடு போனோடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்சஸ்ல இந்த மேட்டர் வருது. அப்ப ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது தாமரை. ஒன்னு என்னன்னா, அக்ரீவ்னா யாரு, பாதிக்கப்பட்டவங்கன்னா யாரு அப்படிங்கிற டெஃபினேஷன் சிஆர்பிசிலயோ பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்லயோ இல்ல மத்த சட்டங்கள்லயோ அக்ரீவ்டுனா யாருன்னு டிஃபைன் பண்ணல. யாரு பாதிக்கப்பட்டவங்க, அதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். செந்தில் பாலாஜி அவர்களுடைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட். அந்த அக்ரீட் பார்ட்டிங்கிற அந்த டெஃபினிஷன் ஆகப்பட்டது இட்ஸ் an expanded definition. ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தருக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ப்ராமிஸ் பண்ணவர் 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ப்ராமிஸ் பண்ணாரு, வேலை வாங்கி கொடுத்தாரு. ப்ராமிஸ் பண்ணாரு, வேலை கொடுக்கல. மூணாவது வந்து இவங்க 2 பேரால ஒரு மெரிட்ல இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த 2 பேர்னால மெரிட்டா இருக்கிற ஒருவருக்கு வேலை கிடைக்காத அவரும் அக்ரீவ்டு தான் அப்படின்னு அவரும் பாதிக்கப்பட்டவர் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அந்த டெஃபினிஷன். ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஹிஸ்டரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் போன வருடம் மே மாசம் வருது, அந்த 2023ல. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டைம் லைனும் கொடுக்குறாங்க. அந்த டைம் லைன்ல 2 எபிசோட் நடக்குது. ஒன்னு, கவர்னர் வந்து லெட்டர் எழுதுறாரு சிஎம்க்கு, என்னன்னா நீங்க எப்போ வந்து சிசிபி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து தொடர்வீங்க, நான் டைம் லைன் குறிப்பிட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதுறாரு. பேரலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 6 months முன்னாடி இல்ல 3 months to 6 months முன்னாடி வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் நடத்துறாங்க செந்தில் பாலாஜி பிரிமைசஸ்ல. அப்ப அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஷியல் தாக்குனதை லைவா நம்மளால வீடியோஸ்ல பார்க்க மேன் ஹேண்டில் பண்ணாங்க. இந்த மாதிரி எபிசோட்ஸ் தாண்டி வந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபைனலா ஜூன் 13-14 அரெஸ்ட் ஆறாரு. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அரெஸ்ட் ஆர்டிகல் 22 இதை வச்சு நெக்ஸ்ட் வந்து அபியஸ் கார்பஸ் ஆட்கொரு மனு போடுறாரு.
ஆட்கொணர்வு மனுவில் கொஸ்டின் ஆஃப் அரெஸ்ட் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கொஸ்டின் பண்றாரு. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அதுல டிவிஷனல் பெஞ்ச்ல வந்து ஹைகோர்ட்ல வருது. 2 டிவிஷனல் பெஞ்ச் 2 பெஞ்ச்ல வந்து 2 பேர் ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்புறம் 3rd ஜட்ஜ் கிட்ட போகுது. அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அதுக்கப்புறம் செகண்ட் சட்ட வியூகங்கள் என்ன வகுக்கிறாருன்னா செந்தில் பாலாஜி அவரோட அட்வொகேட் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பெயில்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். பெயில்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் வருது. என்ன சேலஞ்ச்னா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல போடணுமா இல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏல போடணுமான்னு வரும்பொழுது சப்சிக்வெண்டா மேட்டர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போய் ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் சொல்லி இந்த மாதிரி வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல தான் நடத்தணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து பெயில் ஆரம்பிச்சு ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் போனோன்னே சுப்ரீம் கோர்ட் வந்து பெயிலை ரிஜெக்ட் பண்ணாம திருப்பி ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ 3rd ரவுண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை போட ஆரம்பிக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த வாட்டி 3rd ரவுண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் போடும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன போடுறாருன்னா பெயில்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு ஒரு லீகல் ரெமடியா. இன்னொரு லீகல் ரெமடி என்ன போட ஆரம்பிக்கிறாருன்னா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்லயும் என்ன போடுறாருன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையல் முடியல, அதனால பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோட ட்ரையலை நீங்க எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அதுல நான் அக்விட்டல் ஆவனா கன்விக்ட் ஆவனான்னு தெரியல, ஒரு சமயம் அக்விட்டல் ஆயிட்டா இங்க சர்வ் பண்ற பீரியட் வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்குது. அப்படி போடும்போது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல அதை வந்து தள்ளி வச்சிடறாங்க, அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல மேல்முறையீடு போறாரு ஹைகோர்ட்டுக்கு. பேரலா பெயில் போடுறாரு, பெயில் இங்க ரிஜெக்ட் ஆகுது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல. அது மேல ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போறாரு. ஹைகோர்ட்ல பிப்ரவரி மாசம் வந்து கிளியரா டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க பிப்ரவரி மாசம் அப்படின்னா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிளியரா சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா ட்ரையல் வந்து கமெண்ட்ஸ் பண்றதுக்கான டியூரேஷன் கொடுத்தாரு. பேரலா செந்தில் பாலாஜி அவர்களுடைய எதுக்காக பெயில் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாரு. அவருடைய பிரதர் அப்ஸ்காண்டிங்கா இருக்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது அவர் மந்திரியா இருக்காரு, அது மந்திரியா இருக்கிறத குறிப்பிடுறாங்க. விட்னஸஸ் கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத குறிப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பெயில் ரிஜெக்ஷன் ஆகும்போது ஹைகோர்ட்ல அவர் இன்கம் டாக்ஸ் அஃபிஷியல் அடிச்சதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அப்சர்வேஷன் அது டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஃபைனலா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்டரை மே மாசமே கொண்டு வந்து ஆர்கியூ பண்ணணும்னு பார்த்தாரு. ஆனா மே மாசம் உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷனுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால ஜூலை மாசம் தள்ளி வைக்கிறாங்க. ஜூலை மாசத்துல இருந்து திருப்பி பெயிலுக்காக ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. ஜூலை 18ஆம் தேதி தான் இந்த ஹியரிங்கே எடுக்கப்படுது. அதுல இருந்து தொடர்ச்சியா பெயில் ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் போகும்போது பல கோணங்கள்ல பெயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணப்படுது. செந்தில் பாலாஜி அவரோட தரப்புல வந்து சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி, அதுக்கப்புறம் சித்தார்த் லுத்ரா, கவர்மெண்ட் தரப்புல வந்து சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள், சில இடங்கள்ல வந்து அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ராஜு இவங்க எல்லாருமே ஆர்கியூ பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்குது. இதுல மையப்புள்ளியா இருந்த வாதங்கள் என்னன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய இதுதான் கடந்து வந்த பாதை. இப்ப கடந்து வந்த பாதை வந்து முடிவுக்கு வந்து இப்ப வந்திருக்கு. பெயில் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக எல்லா தொண்டர்களும் வெற்றியா கருதுறாங்கன்னா கிடையாது, அவருடைய சப்போர்ட்டர் கருதுறாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளால பேப்பர்ல பார்க்க முடியுது, வரக்கூடிய ஆர்டிகல்ஸை பார்க்க முடியுது, சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. கரூர் ரீஜன் அங்க இருக்கவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெயில்ல வந்து என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, பிரதிவாதங்கள் என்ன வைக்கப்பட்டது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி அவருடைய பெயில்ல வைக்கப்பட்ட வாதம் 1.34 crores 1.34 crores cash deposit and no connection with MLA salary and agriculture income அப்படின்னு அலிகேஷன் பண்ணியிருந்தாங்க. யாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஆனா செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு அட்வொகேட்ஸ், அதாவது சீனியர் அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெபாசிட்ஸ் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கும் சம்பந்தப்பட்டிருக்கு, எம்எல்ஏ சேலரின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இது அவங்களுடைய வாதம். எதிர்த்தரப்பு வாதம், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது கேஷ் டெபாசிட், இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்ல இருந்தோ இல்லாட்டி சேலரில இருந்தோ வர வாய்ப்பு இல்லை. பிளஸ் இன்னொரு முக்கியமான ஆர்கியூமெண்ட் பண்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அது பாயிண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் ஃபியூச்சர்லயும். என்ன சொல்றாங்கன்னா, they argued that MLA salary is deposited directly into the bank account and Balaji's declared income in his election affidavit significantly differed from the amounts he now claims as agriculture income. அப்போ அடுத்த லிட்டிகேஷன் எங்க உருவாக போகுது? 1,34,00,000 அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இப்போ 1.34 crores அவரு சுப்ரீம் கோர்ட்ல போட்ட பெயில் அப்ளிகேஷன் அஃபிடேவிட்ல என்ன குறிப்பிடுறாரு, அந்த 1.34 crores ஆகப்பட்டது அக்ரிகல்ச்சர் இன்கம், என்னோட எம்எல்ஏ சேலரி அப்படின்னு குறிப்பிடுறாரு. எம்எல்ஏ சேலரி என்ன கேஷ் டெபாசிட்டா கொடுப்பாங்க? அக்கவுண்ட்ல தான் போடுவாங்க, அக்கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய வாதம். அந்த இட் இஸ் தேர் ஆர்குமெண்ட். இந்த சைடு வந்து
அஃபிடேவிட் வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க. யாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்க? இந்த 1.34 crores அவருடைய அஃபிடேவிட் போட்டார்ல, அதுல நாமினேஷன் ஏன் இல்ல? அப்ப எம்எல்ஏ salary அக்ரிகல்ச்சர் இன்கமா இருந்தா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 படி அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸம்ஷன்ல கிளைம் பண்ணிருக்கணும். நீங்க அப்ப எக்ஸம்ஷன்ல கிளைம் பண்ணாம இப்ப கேஷ் டெபாசிட் ஆன உடனே அது அக்ரிகல்ச்சர் இன்கம்னு நீங்க குறிப்பிடும் பொழுது அது இன்கம் டாக்ஸ் ரெக்கார்ட்ல செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1ல அது வரலன்னாக்க அப்ப நீங்க வந்து அஃபிடேவிட்ல போடும் பொழுது கம்பேர் பண்ணி பார்த்தா அது இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்ப அஃபிடேவிட் ஃபால்ஸ் டிக்ளரேஷன். அப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட்ல இது கொஸ்டின் பண்ணப்பட்டால், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணப்பட்டால் அது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப்பை அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கிரவுண்ட் ஓப்பன் அப் ஆகுது. ஓகே, அது அடுத்த இஷ்யூ. அது ஃபியூச்சர்ல வரக்கூடிய இஷ்யூவா வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட். இப்போதைக்கு என்ன ஆர்குமெண்ட்? 1.34 crores செந்தில்பாலாஜி அட்வொகேட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் சேலரின்னு சொல்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இல்ல அது கேஷ் டெபாசிட்னு சொல்றாங்க. கேஷ் டெபாசிட் சொல்றாங்க. அந்த லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட் நடக்குது. ரெண்டாவது லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட் என்னன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க் கேப்சர் பண்ணாங்கல்ல, அதை சீஸ் பண்ணாங்க. யாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சீஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் வந்து சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க. அது அந்த முறை அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அதாவது ஹெச்பி ஹார்ட் டிஸ்க்னு போட வேண்டிய இடத்துல சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராசிக்யூஷன் சைட்லன்றதுக்காக. ஏன்னா இப்போ போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் பண்றாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ப்ராசிக்யூஷன் பண்றாங்க. கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும் பொழுது ஹெச்பி ஹார்ட் டிஸ்கா சீகேட் ஹார்ட் டிஸ்கான்னு டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராசிக்யூஷன் பாயிண்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து சீஸ் பண்ணது கரெக்ட் தான். அது ஹெச்பி ஹார்ட் டிஸ்கா சீகேட் ஹார்ட் டிஸ்கா? ஹெச்பி ஹார்ட் டிஸ்க் தான் சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வாதம். ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்கிறது சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க, அது தவறு அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதில் பெருசா வந்து அதுல வந்து ஜஸ்டிஃபை பண்ணல பிரதிவாதத்துல. இது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது இஷ்யூ, சிஎஸ்ஏசி அப்படிங்கிற ஃபைல், அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ஃபைலை வந்து அதுல வந்து 67 கோடி வந்து ப்ரொசீட்ஸ் இருக்கு, இந்த ஸ்கேம்லங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து பென்ட்ரைவ்ல கேப்சர் பண்ணும் அப்படின்னு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த சிஏஎஸ்சி ஃபைல்ஸ் வந்து இல்ல அப்படிங்கறத வந்து இவங்க வாதிடுறாங்க. யாரு? செந்தில் பாலாஜி தரப்புல. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்புல அந்த ஹார்ட் டிஸ்க்ல அந்த ஃபைல் வந்து இருக்கு, அந்த சிஏஎஸ்சி அப்படிங்கிற ஃபைல் இருக்கு, அதுல வந்து 67 கோடி ப்ரொசீட்ஸ் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வாதம். இது 3 வாதங்கள். நான்காவது வாதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமிங் பேக் டு த லிபர்ட்டி ஆஸ்பெக்ட். லிபர்ட்டிங்கிறது பெயில் ஆஸ்பெக்ட். பெயிலுக்கு வந்த ஆர்குமெண்ட் லாஸ்ட் பாயிண்ட், அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து கொஸ்டின் ஆஃப் லா. செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல பெயில் ஆர்குமெண்ட்ஸ்ல கொஸ்டின் ஆஃப் லா, சட்ட மாணவர்கள், சட்டத்துறையில் இருக்கிறவங்க, இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த சட்டம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பிராக்டிஸ் பண்ணணும், டிஃபெண்டிங் லாயரா இல்லாட்டி வந்து இந்த சட்டத்தை பற்றி நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஐஏஎஸ் மாணவர்கள், இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து இதில் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆஃப் லாவை செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 20, 21, 22 அது லிபர்ட்டி. அந்த லிபர்ட்டியை கிராண்ட் பண்ணுங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. அந்த லிபர்ட்டி எப்படி கேட்குறாங்கிறது தான் பாயிண்ட். எப்படி கேட்குறாருன்னா, 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு இந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்? அப்போ ப்ராசிக்யூஷன் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்? இப்போ ஜெனரலா போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு கஸ்டடி எடுக்கிறாங்க, போலீஸ் கஸ்டடி இருக்கு, அப்புறம் கோர்ட் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கு, இது ப்ரொசீஜரா போகும். ஆனா கேஸ் எழுதும் பொழுது எந்த அளவுக்கு நுணுக்கங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு லெசன். இங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களும் இசிஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 எஃப்ஐஆர், ஒரு இசிஐஆர். ஆனா 3 எஃப்ஐஆர் இருக்கு. 3 எஃப்ஐஆர் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். இந்த 3 எஃப்ஐஆர் கிளப் பண்ணி ஒரு இசிஐஆர் போட்டுருக்கணும். முதல்லயே கிளப் பண்ணிருக்கணும். கிளப் பண்ணாத பொழுது இப்ப 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு நீங்க இசிஐஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஃபண்டமெண்டல் क्वेश्चन ஆஃப் லாவை ரைஸ் பண்ணிருக்காரு. இப்ப இசிஐஆர்ல என்ன சொல்றீங்க? 67 கோடி வந்து ப்ரொசீட்ஸ் இருக்குன்னு ஒரு சிஎஸ்ஏசி டாக்குமெண்ட் காட்டுறீங்க. அப்ப அந்த 67 கோடி ப்ரொசீட்ஸ் எந்த எஃப்ஐஆர்ல இருந்து வந்ததுன்றத சொல்லணும்ல. அப்போ பிரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணுமா, பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இடி போட்ட கேஸை ஸ்ப்ளிட் பண்ணுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். இதனால தான் வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் இடி வச்சாங்க. கண்டிப்பா அதனால தான் இத்தனை நாள் டிலே ஆயிட்டு இருந்தது. சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனை இடி கிட்ட கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்போ.
ஆனா சிஆர்பிசிலயோ ஐபிசிலயோ எங்கேயுமே சார்ஜ் ஷீட் அதுல முக்கியமா சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா, எந்த ட்ரையலை நீங்க ஃபோர்கோ பண்ண போறீங்க இந்த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்? ஓகே, 3 எஃப்ஐஆர்ல எந்த இதுக்கு நீ வந்து இசிஐஆர் போட்டிருக்கீங்க, எதை வந்து வழக்கா நடத்த போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்டுக்கு எது பிரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுங்க. 1000 பேர் ஆட் பண்ணிருக்காங்க சிசிபி, அது பிரெடிகேட் அஃபென்ஸா இல்ல அந்த அதை விட்டுட்டு 2 பிரெடிகேட் அஃபென்ஸா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 1000 பேரை விட்டுட்டு பிரெடிகேட் அஃபென்ஸை வந்து நீங்க மற்ற 2 கிளாஸ் கிளப் பண்ணீங்கன்னா அந்த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இடி போட்ட கேஸ்க்கு இன்கிரிடியன்ஸ் இருக்காது. ஓகே, அப்போ 1000 பேர் எக்ஸாமின் பண்ணக்கூடிய அந்த விட்னஸ் இருக்கிற கேஸை தான் சிசிபி போட்டிருக்காங்க. தாமரை இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இந்த முதல்ல ஆரம்பிச்ச கேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் யார் போட்ட கேஸ்? சிசிபி. திருப்பி டு ரிமைண்ட், செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பர்சியூ பண்ணி அவர் மேல போட்ட கேஸ், அதாவது சிசிபி போட்ட கேஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது போடப்பட்ட வழக்கு. அது ஸ்டேட் போட்ட கேஸ், தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ். அந்த ஸ்டேட் போட்ட கேஸ் இப்போ சென்டர் கிட்ட போனதுக்கு என்ன காரணம்? ஏன் காரணம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல பிரெடிகேட் அஃபென்ஸா இது வரதுனால தான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆகி சென்டர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுவும் அவங்க சோமோட்டோ ஆக்ஷன் கிடையாது, கோர்ட் ஆர்டர், கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து 1000 பேரை வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அவங்களை எக்ஸாமின் பண்றதுங்கிறது பல நாட்கள் ஆகும், பல வருடங்களே கூட ஆகலாம், பல வருடங்களுக்குள்ள ஆகலாம். பிகாஸ் இட் இஸ் ட்ரையல் இஸ் a lengthy process, பிகாஸ் எக்ஸாமின் பண்ணி ஆகணும். கோர்ட்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒர்க் பண்ணா கூட டைம் ஆகும். அப்படின்னும் பொழுது கோர்ட் இஸ் பர்டன்ட் ஆல்சோ. அதனால லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஓகா, அபே ஓகா அவர்கள் while pronouncing the verdict today, இன்னைக்கு verdict கொடுக்கும் பொழுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் தாமரை, said that the stringent bail provisions and delay in trial cannot go together. There is a delay in trial. ஏன்னா predicate offense வந்து 1000 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால பல வருடங்களோ பல மாதங்களோ டைம் எடுக்கும். அது டைம் எடுக்கும் தெரிஞ்சியும் ஒருத்தர் உள்ள வைக்க முடியாது, பெயில் ப்ரொவிஷன் ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கிறதுனால. அதனால அவர் என்ன பண்றாரு, I quote the exact words of the bench. I quote, we have referred to Najib and other judgments. Najibங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. What we have said is that stringent and higher threshold of bail and delay in prosecution cannot go together. அதுல சொல்லிருக்கு நஜீப்ன்ற ஜட்ஜ்மெண்ட்ல, இது உப்பா ஆக்ட்ல. ஓகே, அது அந்த பெஞ்ச் முன்னாடி வந்தது, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் முன்னாடி வந்தது. And therefore we have slightly expanded the scope in Najib and bail granted, but there are very onerous condition put in the bail. இந்த கண்டிஷன் பெயிலே கொடுத்தாலும் இந்த பெயில்ல ஆர்டர்ல ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்களும் இந்த டீடைல் காப்பி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் இஸ் அவைட்டட், டீடைல் காப்பி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. அந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நஜீப் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் தாமரை. இந்த நஜீப் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது 1 February 2021 வருது. இந்த நஜீப் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, violation of fundamental right, that is article 20, 21, 22, which talks about liberty under the Constitution of India, right to speedy trial is a ground for constitutional court to grant bail அப்படின்னு சொல்லியிருக்காங்க, even in case of உப்பா. அந்த கேஸை மேற்கோட் காட்டி இன்னைக்கு லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஓகே அபே ஓகா அவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணி, ட்ரையல் ரொம்ப டிலே ஆகுது, அது வரைக்கும் சிறையில இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்திருக்காங்களா? ட்ரையல் டிலே ஆகுறது பாயிண்ட் நம்பர் 1. ட்ரையல் டிலே ஆகுறது எதனால ஆகுது? பிரெடிகேட் அஃபென்ஸ் முன்னாடி நடத்தணுமா, எந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கிளப் பண்ணணும், எந்த ஈஸியா சார்ஜ் ஷீட் ஸ்ப்ளிட் பண்ணுங்கிற கன்ஃபியூஷனால ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட். அதாவது ட்ரையலின் காரணமாக அவருடைய சுதந்திரம் பாதிக்கப்படுது, அதன் காரணமாக இந்த ஜாமீனை கொடுத்துருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாம். அது ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்லயே சில மாற்றங்கள் நடந்திருக்கு, அதை நம்ம ட்ராக் பண்ணோம் லாஸ்ட் 4 months. நீங்க மதுபான அதுல கூட பாத்தீங்கன்னா பெயில்ஸ் கிராண்ட் பண்ணும்பொழுது நீங்க ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி vs சிபிஐ 2016 கேஸ்ல எக்கனாமிக் ஆஃபென்சஸ் ஆர் கிரைம் அகைன்ஸ்ட் சொசைட்டி, பாயிண்ட் நம்பர் 1. ஜெயில் இஸ் a norm, bail is an exceptionங்கிறத செந்தில் பாலாஜி அவர்கள் லாஸ்ட் இயர் அரெஸ்ட் ஆகும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்ன மாறி இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் ரீசெண்டா வந்த பெயில்ல லிபர்ட்டி இஸ் a norm, deprivation is an exception அப்படினா bail is a norm, jail is an exception even in cases of economic offenses. Okay, bail is the rule, jail is the exception. அப்படிங்கறத சொல்லி செக்ஷன் 45 stringent கண்டிஷனா இருந்தாலும் அது ஆர்டிகல் 20, 21, 22க்கு உட்பட்டதா இருக்கணும் அரசியல் சட்டத்துக்குன்னு சொல்லும் பொழுது, அதை ஹார்மனைஸ் பண்ணி பண்ணும் பொழுது லிபர்ட்டி இஸ் a norm, bail is a norm, jail is an exception, deprivation is an exceptionங்கறத இப்போ எவால்வ் ஆயிருக்கிறதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் நஜீபோட ஜட்ஜ்மெண்ட்டை கை காட்டி இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து SLP நம்பர் 3986/2024 அதான் அந்த SLP
எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அதை பேஸ் பண்ணி இப்போ பெயில் ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல முக்கியமா பாயிண்ட் பி நோட்டட், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறதுக்கு மையப்புள்ளியா இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் நஜீப் ஜட்மெண்ட். ஓகே, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்க காரணம் என்னன்னா ரைட் டு ட்ரையல்னால ஓகே, ரைட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அதுல உங்களுக்கே ஸ்பீடி ட்ரையல் கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களா? ஸ்பீடி ட்ரையல் சொல்லல, எப்படி ஸ்பீடி ட்ரையல் பண்ணுவீங்க? பிரெடிகேட் அஃபென்ஸே வந்து இவ்வளோ 3 பிரச்சனை இருக்கும்போது இருக்கு. எப்படி பண்ணுவீங்க? 1000 பீப்புளை வந்து சிசிபி ஆட் பண்ணிருக்கனால எப்படி வந்து இது ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. இது இருக்கும் பொழுது தாமரை பெயில் கண்டிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அல்டிமேட்டா ஃபைனலா? ஓகே, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் பெயில் கிடையாது. அதுல சொல்றாங்க therefore the appeal is allowed and the appellant shall be enlarged on bail. Bail is granted but it is not a free bail. It is not a unconditional bail. It has a condition, stringent condition. அத லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர்களே கிளியரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா of course with the honorous conditions னு சொல்லியிருக்காரு. நஜீபோட ஜட்மெண்ட்டை ரிலே பண்ணா கூட. அப்ப பார்க்கும் பொழுது ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் சிசி நம்பர், செந்தில் பாலாஜி அவருடைய சிசி நம்பர் வந்து 9/2023, அதாவது ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கிற நம்பர், பெண்டிங் பிஃபோர் தி பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜ் சென்னை ஆன் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். அதுல the appellant shall furnish bail bonds in the sum of 25 lakhs. 25 லட்சம் மதிப்புள்ள பாண்ட்ஸ் சமர்ப்பிக்கணும், சப்மிட் பண்ணனும் with 2 sureties of the like amount. ஓகே, 2 surety of the like amount. ஓகே, ஒரே அமௌண்ட் ஃபர்னிஷ் பண்ணனும், லைக் அமௌண்ட் 25 lakhs அப்படிங்கறத சொல்றாங்க. 25 லட்சம் பாண்ட் கொடுக்கணும். ஓகே, அதான் பாயிண்ட். லைக் அமௌண்ட் 2 sureties. அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தாமரை, ஏ இந்த கண்டிஷன், பி இந்த கண்டிஷன் வந்து இஸ் கோயிங் டு ப்ரிவைல் ஆன் செந்தில் பாலாஜி. The appellant shall not directly, strict condition, directly or indirectly attempt to contact or communicate with the prosecution witnesses and victims of 3 scheduled offences in any manner. Okay. If it is found that the appellant directly or indirectly made an attempt to contact any prosecution witness or victim in the scheduled as well as an offence under the PMLA, it will be a ground to cancel the bail granted to the appellant. Okay. So அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை கண்காணிக்க போறாங்க. கோர்ட் இஸ் கோயிங் டு மானிட்டர் செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கண்டிஷன் யார் பார்க்கணும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் பார்க்கணும். அப்படி ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எங்க போவாங்க? கோர்ட்டுக்கு தான் போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, பிரின்சிபல் செஷன் கோர்ட்டுக்கு வருவாங்க, அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க. அப்படி ஏதாவது முயற்சி எடுத்தாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய பெயிலை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப பப்ளிக் லைஃப்ல இருக்கும் பொழுது இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஆகிறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் பப்ளிக் லைஃப்ல திருப்பி வராரு. அஃப்கோர்ஸ் அவரோட உடல்நிலை சரியில்லை, எப்படி பப்ளிக் லைஃப் வருவாருன்னு தெரியல. கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் அவர் தான் அஃபிடேவிட்ல சொல்லியிருந்தாரு மெடிக்கல் கண்டிஷன்ஸை. இப்போ அது டெஃபினட்டா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உடனே அமைச்சர் பதவி கூட எடுத்துக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பப்ளிக் லைஃப்ல வராரு, அமைச்சரா இருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப பப்ளிக்கை சந்திக்கும் பொழுது யாரு விட்னஸ், யாரு ப்ராசிக்யூஷன் சைட்ல இருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவரால்? அப்போ ஏதாவது கம்யூனிகேட் பண்ணாருன்னா கூட, கான்டெக்சுவல் கம்யூனிகேட்டர் சாதாரண கம்யூனிகேட் பண்ணா கூட அது ஒரு அப்சர்வேஷனா வந்ததுன்னா அவர் வந்து இது வந்து இந்த கண்டிஷன் ஆகப்பட்டது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பப்ளிக் லைஃப்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபட முடியுமா? ஓகே, ஏன்னா ஒரு எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்ல அதுக்கு செப்பரேட் பெட்டிஷன் போடுவாரா இது ரிலாக்ஸ் பண்றதுக்கு எப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கும் போது அதாவது செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, முதல்வர் சம்பந்தப்பட்ட எந்த கோப்பிலையும் கையெழுத்து போடக்கூடாது போன்ற ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனை கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக தான் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியவே ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு கடுமையான ஒரு கண்டிஷனும் செந்தில் பாலாஜிக்கு இல்லை. அப்படிங்கிற சூழல்ல செந்தில் பாலாஜியால் மீண்டும் அமைச்சராக முடியுமா? அமைச்சராகிறதுக்கான தடை எதுவுமே கிடையாது தாமரை. அவர் கொடுத்திருக்கக்கூடிய 5 கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் பை சுப்ரீம் கோர்ட். ஏன் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க? நல்லா பாருங்க, அந்த கண்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அட்டெம்ப்ட் டு கான்டாக்ட். நீங்க பேசணும் கூட சொல்லல, கான்டாக்டே. அப்ப நீங்க பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க, 1000 பேர் விட்னஸஸ் இருக்காங்க, ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருக்கு. யாரோட கான்டாக்ட்ல நீங்க பப்ளிக் லைஃப்ல வருவீங்கன்னு எப்படி தெரியும்? அப்ப அது ஒரு எக்ஸெப்ஷன் நோட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு பெட்டிஷன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப பப்ளிக் லைஃப்ல இருக்கிறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை இந்த ஜட்மெண்ட்ல இருந்து பார்க்க முடியுது செந்தில் பாலாஜியால. பாயிண்ட் நம்பர் 1. அதை தவிர்த்துட்டு எப்படி ஒரு மந்திரியா இருக்க முடியும்? சோ அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அது டெஃபினட்டா டிஎம்கேவோட தலைமை பார்ப்பாங்க. ஓகே, ஆனா ஆர்டராவும் போடலையே சார். இவர் வந்து கெஜ்ரிவாலுக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, கோப்புகளை கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஆர்டருமே இதுல இல்லையே. தாமரை
அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஜட்மெண்ட்டும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த பெயில் நீங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்சர்வேஷன் ரைட். நீங்க சொல்லக்கூடியது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுக்கும்போது வந்த கண்டிஷன்ஸ் எப்பனா எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அந்த இன்ட்ரிம் பெயில் கொடுத்தாங்க இல்லையா, ஜூன் 1ஆம் தேதி போய் சரண்டர் ஆனாரு. அதுலதான் செக்ரட்டரியேட் விசிட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா சப்சிக்வெண்டா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுக்கும்போது ஃபைனல் பெயில் கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் போட்டிருக்கிறது கரெக்டா தப்பான்னு தெரியலன்ற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுக்கும்போது அந்த டவுட் இருக்கிறதுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிஎம்ல இருந்து ரிசைன் பண்ணாரு. அப்கோர்ஸ் அது அக்னி பரீட்சையா பார்க்கப்படுது. ஏன் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டரை ரிசைன் பண்ணாரு அப்படிங்கிறத அக்னி பரீட்சையா அவர் மாத்திருக்கலாம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா. அது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் மைலேஜ் எடுக்கணும் மக்கள் கிட்ட. ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரைட்டு. பட் ஜட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, அந்த இன்ட்ரிம் பெயில்ல அந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைனலாக கொடுத்த ஜட்மெண்ட்லேயே நாங்கள் முன்னாடி கொடுத்துருந்த அப்சர்வேஷனை நாங்கள் ஓவர் ரூல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அது மாதிரி சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாதுன்னு தெரியல அப்படின்னு வந்து அது ஓப்பன் ஹெண்டடா இருந்ததுனால அவரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கலாம், அவருக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் வாங்கியிருக்கலாம். இது சிஎம்ஆர் இருந்தா எந்த ரிஸ்க் ஆயிடும் பெயிலுக்குன்றதுக்காக. அதே ரிஸ்க் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வேற ரூபத்துல இருக்கு. கான்டாக்ட்லயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல வர 1000 பேர். அப்ப நீங்க கான்டாக்ட்ல வரீங்களா இல்லையா? பப்ளிக் லைஃப்ல நீங்க வந்து யாரோடய பேசாம இருக்க முடியும்? நிச்சயமா. மினிஸ்டர்னா யாரு, பொலிட்டிஷியனா யாரு, பப்ளிக்கோட இருக்கிறவங்க. பப்ளிக்ல யார் வந்து விட்னஸ், யார் வந்து எக்ஸாமின் பண்ணுங்கிறத எப்படி நீங்க கண்டறிவீங்க? அப்ப அங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு. அப்போ டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை, அவங்க லீகல் விங்கு டெஃபினட்டா இந்த பேராகிராஃபை சீரியஸா பார்த்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950 படி அவர் மந்திரி ஆகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா இஸ் அக்யூஸ்ட் இந்த கேஸ். அலிகேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த அலிகேஷன் இருக்கிறதுனால எங்கேயுமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல அலிகேஷனும் அக்யூஸ்டா இருந்தா நீங்க மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்க முடியாதுன்னு கிடையாது. எம்எல்ஏவா இருக்கலாம். எம்எல்ஏவா இருந்தா மந்திரி ஆக முடியும். அப்ப மந்திரி ஆக முடியும்னா இங்க தடையா இருக்கிறது அவர் பப்ளிக் லைஃப்ல இருக்கும் பொழுது இது யாராவது கான்டாக்ட்ல டைரக்டாவோ இன்டைரக்டா வந்துட்டா அது பெயில் கேன்சல் ஆகிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் கண்டிஷன். அதனால இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மண்டே 2 நாள் சொல்லியிருக்காங்க. மண்டே அண்ட் ஃப்ரைடே 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள போயிட்டு இடி ஆஃபீஸ்ல கையெழுத்து போடுறது. அண்ட் எவ்ரி he also shall appear on first Saturday of every calendar month before the investigating officers of the 3 scheduled offenses. அதாவது predicate offenses. இந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். ஏ வந்து கம்ப்ளைண்ட் கண்டிப்பா பண்ணிடுவார். ஏன்னா 25 லட்சம் ரூபாய் 2 பேர் கொடுத்துருவாங்க. சியும் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா போய் பிரசன்ஸ் காட்டணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் கொடுத்துருவாரு. அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகணும். ஸ்பெஷல் கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு பெருசா தடை இருக்கக்கூடிய, பெருசா கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கக்கூடியது, ரிலாக்ஸேஷனை கூட அவருக்கு கிராண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன், the appellant shall not directly or indirectly attempt to contact or communicate with the prosecution witness and victims of 3 scheduled offenses in any manner. In any manner. It is found, if it is found that the appellant directly or indirectly made even an attempt to contact any prosecution witness or victim in the scheduled or as well as offenses under the Prevention of Money Laundering Act, it will be a ground to cancel the bail granted to the appellant. அப்படிங்கிறது தான் இந்த ஜட்மெண்ட்டுடைய சாராம்சமா இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து பார்த்துருக்கோம். அதிலேயே ஒரு மிக முக்கியமான மைல்கல் என்பது செந்தில் பாலாஜிக்கு இந்த ஜாமீன் கொடுத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கடந்து வந்த பாதையை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமுக்கு நன்றி சத்யகுமார் சார். தேங்க்யூ தாமரை.